இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் நேர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மை, கிருபை, இரக்கம், ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை இன்னும் ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரும் அதிகாலையிலே எழும்பி கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிற குடும்பங்களாய் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு குடும்பங்களும் உமக்கு காத்திருந்து உம்முடைய வழியை கைக்கொள்கிற குடும்பங்களாய் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொன்னது போல ஆண்டவரே சப்பா, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும், வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நாமத்தை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த மாதம் கர்த்தர் நீர் உயர்த்துவீராக. அப்பா, நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகளின் படியே ஒவ்வொரு குடும்பங்களையும் உயர்த்துங்க. ஆவிக்குரிய ஸ்தானத்திலும் பூமிக்குரிய காரியங்களிலும் உலகத்தின் காரியங்களிலும் கர்த்தர் ஒரு உயர்வை காணும்படியாய் செய்வீராக. அப்பா, எதிரிட்டு எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே சத்ருவின் வல்லமைகள், கிரியைகள், துன்மார்க்கரின் கிரியைகள் அறுப்புண்டு போவதை காணும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் எல்லா தீமைகளுக்கும் குடும்பங்களை விலக்கி விடுவித்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.